முக்கிய செய்தி. ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தில் நாளை ஆஜராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமாருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா வணக்கம். தற்பொழுது டெல்லி முதல்வரின் உதவியாளர் பிபவ் குமாருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் இடைக்கால ஜாமீன் பெற்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையிலிருந்து வீடு திரும்பிய போது ஆம் ஆத்மி கட்சி மாநில எம்பி டெல்லி மகளிர் ஆணைய முன்னாள் தலைவருமான சுவாதி மாலிவால் அவரை பார்ப்பதற்கு வீட்டிற்கு சென்றிருந்தார். அப்பொழுது கெஜ்ரிவாலின் உதவியாளர் அந்த பிபவ் குமார் ஆல் தாக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி தரப்பில் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம இருந்ததால் தொடர்ந்து பாஜகவினர் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பாக ஆங்காங்கே பாஜக தரப்பில் போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் சிங் அரவிந்த் கெஜ்ரிவாலை அவரது இல்லத்தில் சந்திக்க சுவாதி மாலிவால் சென்றிருந்தார். அவரது அறையில் காத்திருந்த போது கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் அவரிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல், கெஜ்ரிவால் கவனத்தில் கொண்டு சம்பவத்தில் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் தேசிய மகளிர் ஆணையத்தில் நாளை ஆஜராகுமாறு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தற்போது அந்த உதவியாளர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டனால் முன்னாள் PS பிபவ் குமாருக்கு மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு அவர் ஆஜராக வேண்டும் என அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஆம் ஆத்மி கட்சி MP சுவாதி மாலிவாலை தாக்கியதாக பிபவ் குமார் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரியப்படுத்தியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.